நம்முடைய ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர் இருக்கார்ல, இனிமே அவரை ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர் நரேந்திர மோடின்னு கூப்பிடாதீங்க. அவருக்கு நாம ஒரு செல்ல பேர் வச்சிருக்கோம். அதுக்கு என்னன்னு காரணம்னு சொல்லிடுறேன். இனிமே நரேந்திர மோடி அவருடைய பேரு மிஸ்டர் 29 பைசா. சொல்லுங்க. திரு நரேந்திர மோடி அவரோட பேரு வெறும் 29 பைசா. அவர் எப்ப வந்தாலும் சொல்லுங்க மிஸ்டர் 29 பைசானே கூப்பிடுங்க. அப்பதான் அவருக்கு உரைக்கும். ஏன் தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொருத்தரும் ₹1 வரி கட்டுறோம். நம்ம ₹1 வரி கட்டுறதுக்கு அவர் திருப்பி நமக்கு எவ்வளவு தெரியுமா தராரு? வெறும் 29 பைசா. ஆனா மற்ற மாநிலங்களுக்கு அள்ளி கொடுக்கிறாரு. அது பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கெல்லாம் பயங்கரமா கொடுக்கிறார். அவங்க கொடுக்கிற காசை விட அதிகமா கொடுக்கிறார். சென்ற முறை 29 பைசா. இது அதே மாதிரி 2019 ஆண்டு இதே மாதிரி 29 பைசாவும் நம்முடைய பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களும் மதுரைக்கு போயிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்க. மதுரைக்கு வந்தாங்க. திரு 29 பைசாவும் பாதம் தாங்கி பழனிசாமியும் மதுரைக்கு போய் எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்ட போறோம், எய்ம்ஸ் மருத்துவமனையை மதுரைக்கு கொண்டு வர போறோம்னு பெரிய நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினாங்க. அடிக்கல் நாட்டினாங்க. ஒரே ஒரு கல் இதான் வச்சது, ஒரே ஒரு கல்லு. அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்போ கல்ல காணும்னு தேடிட்டு இருக்கானுங்க. இப்ப வரைக்கும் இதுக்கு ₹1 கூட நிதி ஒதுக்கல. ஒருத்தர் செங்கலை தூக்கிட்டு வருவார், விட்டாதீங்க அவரை மட்டும். ஒரு செங்கலை தூக்கிட்டு ஒரு பையன் பின்னாடியே வருவார். அப்பா பேசுற பொய்யே தாங்க முடியல. தாத்தா பேசுற பொய்யிலும் தப்பிச்சு அப்பா பேசுற பொய். இன்னைக்கு பேரன் கிளம்பி இருக்கிறான். அப்பா தாத்தாவோட என் பொய்ய கேளுங்க. சகோதர சகோதரிகளே, வெறும் பொய்யை மட்டும் பேசுவதற்கா இன்னைக்கு திமுக சொல்லக்கூடிய என்னன்னா, ஐயா மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறாங்க. திமுக சொல்வது அடிக்கடி மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்க மாட்டாங்க. திமுக சொல்வது மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்க மாட்டாங்க. மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்க மாட்டாங்க. நாங்க ₹100 கொடுத்தா ₹28 கொடுக்கிறாங்க. கேட்டீங்களா? சொன்னாங்களா ஐயா? சரி ஐயா, கோபாலபுரத்திற்கு பணம் கொடுத்தா தான் நம்ம பணம் கொடுத்தா கணக்கு எழுதுவாங்களா? அதாவது ₹100 கொடுப்பாங்களாமா. நாம தமிழக அரசுடைய பட்ஜெட் கொடுப்போமா? அது மட்டும்தான் கணக்கா ₹28. ஐயா, 45 லட்சம் விவசாயிகளுக்கு தாய்மார்களே வருஷத்திற்கு ₹6000 கொடுக்கிறது கணக்கு இல்லையா? அந்த 45 லட்சம் விவசாயிகளுக்கு பிரதமருடைய விவசாய கௌரவ நிதியில இதுவரை ₹30,000 வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. ₹30,000. இவன் ₹1 கொடுத்துட்டு ₹1000 கொடுத்துட்டு போடுற சீல் இருக்குதுல்ல பாருங்க. ₹30,000 45 லட்சம் பேருக்கு நம்ம கொடுத்துருக்கிறோம் ஐயா. சத்தமே இல்ல. அது கணக்குல வராதாமா. ஏன் கணக்குல வராதுன்னா, அது மோடி ஐயா நேரம் அக்கௌண்ட்ல போட்டாரு. நான் கமிஷன் அடிக்க முடியல. அது ₹28 கணக்குல வராது. இன்னைக்கு பெண்கள் நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். இன்னைக்கு மோடி ஐயா சிலிண்டர் தான் ₹400 மானியம். மோடி ஐயா சிலிண்டர் இல்ல, தனி சிலிண்டர் தான் ₹300 மானியம். தமிழகத்திலே 40 லட்சம் பேருக்கு வருது. அது கணக்கு இல்லையாமா. கோபாலபுரத்து மூலமா கொடுத்தா தான் கணக்கு. சுவநிதி சாலையோர பெரியவர்கள் யாரெல்லாம் வியாபாரம் செய்யக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்களுக்கு ₹10,000 ₹20,000 சுவநிதி மூலமாக பணம் கொடுக்கும். முத்ரா கடன் திட்டம் ₹2 லட்சம் கோடி கொடுத்திருக்கின்றோம். அதெல்லாம் இது பரோட்டா. இந்த சூரியன் பரோட்டா சாப்பிடுவார். அதெல்லாம் இல்ல, அழுகி முதல்ல இருந்து பரோட்டா கணக்கு எழுது அப்படிங்கிற மாதிரி. நாம் நேரடியாக வங்கி கணக்குக்கு பணத்தை கொடுத்தால் அது கணக்கு இல்லையாமா. இந்த கோபாலபுரத்தை கொடுத்து பத்தி எதுக்கே கொடுக்கணும்? கமிஷன் அடிக்கவா? இவன் கமிஷன் அடிக்கவா? சகோதர சகோதரிகளை தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே வைக்கக்கூடிய ஒரு விஷயமும் போய் வட இந்தியாவுக்கு போங்க. வட இந்தியாக்காரன் திட்டுறான். நண்பர்கள் அங்க இருக்கிறான். என்ன சொல்றாங்க? என்னப்பா நீ எப்ப பார்த்தாலும் மோடியை கொண்டு தமிழ்நாட்டிலே வச்சுக்கிற, எங்க ஊர் பக்கம் எடுப்பான். எப்ப பார்த்தாலும் இந்தியா இருக்கிறார். காசி தமிழ் சங்கம் உங்க ஊருக்கு நடத்துறாரு, எங்க ஊருக்கு நடத்த மாட்டார். சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் உங்க ஊருக்கு நடத்துறாரு, எங்க ஊருக்கு நடத்தல. வட இந்தியாவுடைய நண்பர்களை திட்டுறாங்க.
முருகன் கோயிலுக்கு வர்றாரு, அடிக்கடி இங்கே வர்றாரு, தமிழ் தான் கத்துக்க முடியலன்னு வருத்தப்படுறாரு, மேடையிலே கண்கலங்கிறாரு, உலகத்தினுடைய தொன்மையான மொழி தமிழ் மொழிங்கிறார். இன்னைக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் சொல்லுகின்றார்கள், மோடி அவர்களை நீங்க தமிழ்நாட்டுக்காரனா ஆக்கிக்கீங்க, அங்கேயே வச்சு. அந்த அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தின் மீது, மொழியின் மீதும் மக்களின் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய மோடியை பார்த்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்றார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றாங்க. நீங்க நம்புறீங்களா ஐயா? ஐயா சத்தியமா சொல்லட்டுமா, உண்மை சொல்லட்டுங்களா? தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலினை பார்த்ததை விட மோடி அதிகமா பார்த்திருக்கிறாங்க. இவரு ஸ்டாலின் ஐயா மேக்கப்ப போட்டு சைக்கிள் எடுத்து அதை ஓட்டி போறதுக்குள்ள மோடி ஐயா 3 முறை வந்து மக்களை பார்த்து டெல்லி போயிடுறான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்லுகின்றேன், சகோதர சகோதரிகளே, நீங்களே உண்மையை பாருங்க. நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாட்டிலே பார்த்ததை விட மோடி அவர்களை தமிழகத்திலே அதிகமாக பார்த்திருக்கின்றீர்கள். அதுதான் மோடி அவர்கள் நம்முடைய மக்களுக்கும் நம்முடைய மண்ணிற்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் பாடுபடுகின்றார்கள் என்கின்ற உண்மை. அதனால் உங்களிடம் வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த சரித்திர வாய்ப்பை நாம் தவறவிடக் கூடாதுங்க. சரித்திர வாய்ப்பு, மறுபடியும் இந்த வாய்ப்பு வராது. மறுபடியும் மோடி இருக்கணும், இங்க திமுக இருக்கணும். நம்முடைய நல்லாட்சி இருக்கணும், இங்கே மோசமான ஆட்சி இருக்கணும். மறுபடியும் அண்ணன் பால் கனகராஜ் இங்க வேட்பாளராக இருக்கணும். இந்த சூழல் அமைஞ்சு வரும். இந்த இந்தி கூட்டணி ஒண்ணு கிளம்பி வந்திருக்குங்க ஐயா. இந்தி கூட்டணி பாத்தீங்கன்னா சமீபத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஒரு வீடியோ போட்டோம், நீங்களா பாத்தீங்களான்னு தெரியல. ராகுல் காந்தி உட்கார்ந்து இருப்பாரு, ராகுல் காந்திக்கு பின்னாடி எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த வீடியோ பாத்தீங்களா? ஒரு பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை கூட்டிட்டு போறாங்க, பொண்ணு உட்கார்ந்து இருக்கு. பொண்ணோட அப்பா கேட்கிறாங்க, இத்தனை பேர் வந்திருக்கிறீங்களேங்க, வெக்கமா இல்லையா? மாப்பிள்ளை ஒருத்தர் யாருன்னு சொல்லுங்க. உடனே ராகுல் காந்தி சொல்றாரு, அவங்க எல்லாம் வேலை செய்வாங்க, ஆனா நான் வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்பாங்க. உடனே பொண்ணோட அப்பா சொல்றாரு, அதெல்லாம் வேண்டாங்க, மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க. உடனே லல்லு பிரசாத் யாதவருடைய பையன் சொல்லுவான், அப்பா நான் வேணா மாப்பிள்ளையா இருந்துக்கிட்டோமா? லல்லு பிரசாத் யாதவ் சொல்றாரு, நீ பீகார்ல மாப்பிள்ளையா இருப்பா, இந்தியாவுக்கு நான் தான் மாப்பிள்ளை. அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லுவாரு, நான் புதுசா வந்திருக்கேன், நான் மாப்பிள்ளையா இருக்கட்டுமா? சோனியா காந்தி சொல்லுவாங்க, 40 வருஷமா ஒரு மாப்பிள்ளைய தயார்படுத்திக்கிட்டே இருக்கேன், இவரு மாப்பிள்ளை. சகோதர சகோதரிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்தி கூட்டணியில தலைவர்களே கிடையாது, பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை. இவருடைய கையிலே நம்முடைய நாட்டை கொடுக்க போறோமா? அதுல நம்முடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரு, நானு நீங்க தமிழ்நாட்டுல பண்ணதே போதும், அப்படியே ஓரத்தில் உட்கார்ந்துருக்க நாங்க பார்த்தோம். அதனால் சகோதர சகோதரிகளே, நமக்கு இருக்கக்கூடிய பிரதம மந்திரி வேட்பாளர் ஒரே ஒருவர் மட்டும்தான், அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். கண்ணு கெட்டிய தூரம் வரை நமக்கு தலைவர்கள் கிடையாது. இந்திய கூட்டணியை 2024 பாராளுமன்ற தேர்தலிலே இது நிராகரிக்கப்பட வேண்டிய கூட்டணி இந்திய கூட்டணி. அதனால்